ஹாய் கைஸ், வெல்கம் டு நம்ம ரஸ்ட். என் பேர் சூர்யா. அண்ட் இந்த வீடியோவில் ரஸ்ட் புக்கோட சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம ஒரு கெஸ்ஸிங் கேமை ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே நான் கார்கோ யூஸ் பண்ணி கெஸ்ஸிங் கேம் அப்படின்ற ஒரு பேக்கேஜை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே எனக்கு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ main.rsல போயிட்டு இந்த print ஃபங்க்ஷனை டெலிட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளோட கெஸ்ஸை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறோம். let new guess equals string new. ஓகேவா? ஸோ இங்கே நான் மியூட் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மியூட்டுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கெஸ்ஸை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்ற அர்த்தம். ஸோ இதை யூஸ் பண்ணலன்னா நம்மளால இதை மாடிஃபை பண்ண முடியாது. ஓகே, நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு let அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இன்புட் வாங்குறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் லைப்ரரியிலேருந்து ஐயோவை ஸ்கோப் உள்ள கொண்டு வர போகிறோம். யூஸ் std ஐயோ. அண்ட் ஐயோ stdin அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். டாட் ரீட் லைன் அண்ட் டாட் எக்ஸ்பெக்ட். ஓகே, ஸோ இங்கே டாட் ரீட் லைனில் என்ன நடக்குது அப்படின்னா, அண்ட் மியூட் கெஸ் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை கொடுக்குறோம். இது என்ன டினோட் பண்ணுதுன்னா, ஆம்பர்சன்ட் வந்து இந்த கெஸ்ஸோட ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்றத டினோட் பண்ணுது. அண்ட் இந்த மியூட் அப்படின்ற கீவேர்ட் இதை நம்மளால மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்றத டினோட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ரீட் லைனில் ஏதாச்சும் ஒரு எரர் ரைஸ் ஆச்சுன்னா டாட் எக்ஸ்பெக்ட் வந்து இந்த அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கோட் பேசிக்காக பண்ணுது. இந்த print ln guess the number அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? அண்ட் இங்க print ln நம்ம என்ன நம்பரை கெஸ் பண்ணமோ அதை வந்து இங்க பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கார்கோ ரன். இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆகுது அண்ட் கெஸ் த நம்பர்னு கேட்குது. இப்போ இன்புட் கேட்குது. இன்புட்னா 54ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே யூ கெஸ் 54 அப்படின்னு காட்டுது. இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் ஒரு ரேண்டமாக ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த நம்பரையும் நம்ம கெஸ்ஸையும் கம்பேர் பண்ணாதான் கரெக்டான கெஸ்ஸா இல்லை தப்பான கெஸ்ஸா அப்படின்னு சொல்ல முடியும். கரெக்டாக. பட் ட்ரஸ்ட்டில் ரேண்டம் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இன்பில்ட்டாக கிடையாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா, cargo.com போயிட்டு ரேண்ட் அப்படின்ற ஒரு லைப்ரரியை இம்போர்ட் பண்ணும். ஓகேவா? இம்போர்ட் பண்ணிட்டு நம்மளோட அப்ளிகேஷனோட ஸ்கோப் உள்ள கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ ரேண்ட் அப்படின்ற லைப்ரரியை கொண்டு வந்து ஆர்என்ஜி அப்படின்ற ஒரு ட்ரெயிட்டை நம்ம ஸ்கோப் உள்ள கொண்டு வரோம். ஸ்கோப் உள்ள கொண்டு வந்துட்டு let secret number equals rand thread range dot gen range அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த த்ரெட் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி தரும். ஜென்ரேட்டர் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி தரும். ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு ஜென் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணால் ரேண்டமாக ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணும். அண்ட் அந்த ரேண்டம் நம்பர் 1 100க்குள்ள ரேஞ்ச் உள்ள இருக்கணும் அப்படின்னு கன்ஸ்ட்ரெயின் வைக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சீக்ரெட் நம்பரையும் இந்த கெஸ் பண்ண நம்பரையும் கம்பேர் பண்ணுறதுக்கு கோட் எழுதணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் std cmp ordin. ஸோ இந்த லைப்ரரியை நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் பண்ணிட்டு மேட்ச் guess டாட் cmp இந்த சீக்ரெட் நம்பருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் உள்ள கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கெஸ்ஸையும் சீக்ரெட் நம்பரையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது இந்த கெஸ்ஸு வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா டூ ஸ்மால் அப்படின்னு இருக்கும். கெஸ்ஸு வந்து சீக்ரெட் நம்பரோட பெருசாக இருந்துச்சுன்னா டூ பிக் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஈக்குவலாக இருந்துச்சுன்னா யூவின் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் நம்பர் வந்து இப்போ இன்டிஜராக இருக்குது. பட் நம்மளோட கெஸ்ஸு வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக தான் இன்புட் வாங்கணும். கரெக்டாக? இப்போ நம்ம அதை மாடிஃபை பண்ணணும். அதுக்கு let guess u32 வந்து unsigned 32 பிட் அப்படின்னு டேட்டா டைப்பை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேவா? டிக்ளேர் பண்ணிட்டு guess டாட் ட்ரிம். இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, ஒயிட் ஸ்பேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டு டாட் பார்ஸ் வந்து
இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன டேட்டா டைப்பாக டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அது அந்த டேட்டா டைப்புக்கு இது பார்ஸ் பண்ணும். ஓகேவா? அண்ட் பார்ஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டா ஸோ இந்த எரர் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம மறுபடியும் அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு கோலன் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே கெஸ் பண்ண சொல்லுது. நான் 23 பிரிண்ட் பண்ணேன், டூ ஸ்மால் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் இப்போ டீபக்கிங்காக நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த சீக்ரெட் நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? அண்ட் ஸோ நம்ம வந்து எந்த ஒரு கெஸ் பண்ணதுக்கப்புறமே ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இன்னொரு சான்ஸ் தரும், அதே மாதிரி பிக்காக இருந்துச்சுன்னா இன்னொரு சான்ஸ் தரணும்ல. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக ஒரு லூப்பில் ரன் ஆகும். ஸோ அப்போது இந்த கெஸ்ஸை வந்து நான் கட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதுக்கு கார்கோ எஃப்எம்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது ஒரு ஃபார்மேட்டாக வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ கார்கோ ரன்னு கொடுத்தா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஓகே, கெஸ் பண்ண சொல்லுது. சீக்ரெட் நம்பர் நம்ம 85ன்னு இருக்குது, நான் 34ன்னு கொடுக்குறேன். இங்கே டூ ஸ்மால் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதே 99ன்னு கொடுத்தா டூ பிக்னு பிரிண்ட் ஆகும். அண்ட் 85னே கொடுத்தா யூ வின். ஓகேவா? இப்போ நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணிட்டா இந்த லூப் வந்து எண்ட் ஆகணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கேர்லி பிரேசஸ் போட்டுருவோம். ஸோ இங்கே println யூ வின்னு கொடுத்துட்டு இது வந்து பிரேக் ஆகணும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸோ ஆல்ரெடி ரன் ஆகுது. கண்ட்ரோல் சி கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் cargo run. ஓகே, ஸோ நம்மளோட சீக்ரெட் நம்பர் இப்போ 50. நான் 34ன்னு கொடுத்தா டூ ஸ்மால், 15 கொடுத்தா யூ வின்னு கொடுத்துட்டு நம்மளோட ப்ரோக்ராம் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட கெஸ்ஸிங் கேம் கம்ப்ளீட். ஓகேவா? ஸோ இந்த சீக்ரெட் நம்பர் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன். இதுதான் கெஸ்ஸிங் கேம் இன் ராஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.